ஸ்டூடெண்ட் நம்ம இந்த வீடியோவில் என்ன ஹெட்டிங் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ஓகேங்களா? இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ்னால் என்னன்றத ஸ்டேட்மெண்ட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன பார்க்குறோன்னா வந்து இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இன் போர்டு எக்ஸாம். ஓகேங்களா? போர்டு எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்ம போர்டு எக்ஸாம் மட்டும், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்க்காம நம்ம இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் அந்த வெக்டர் அல்ஜிப்ரா, அதாவது மேக்ஸில் நீங்கள் கூட வந்து படிப்பீங்க, அந்த வெக்டர் அல்ஜிப்ராவுக்கு வந்து பேசிக் இதுதான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இதோடைய ஸ்டேட்மெண்ட் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருப்பேன்? த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஆஃப் போத் த வெக்டார்ஸ் அண்ட் த கொசைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் தம் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். இதுக்கு டயக்ராம்லாம் போட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதை தான் என்ன சிம்பிளாக நான் என்ன சொல்லியிருப்பேன் வந்து, ஸோ இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணேன்னா வந்து ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. ஸோ வெக்டாரில் இருக்கிறது நான் என்னவா மாறிடுச்சுன்னா வந்து மேக்னிடியூடாக வந்து மாற்றிட்டோம். ஸோ அதனால தான் அந்த ஸ்கேலார் ப்ராடக்ட்டை நம்ம என்னென்னு சொல்லியிருப்போம்னா வந்து டாட் ப்ராடக்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அப்படின்றத வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? அது கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் நம்ம புக்கில் வந்து ஒரு 10 or 11 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். 11 ப்ராப்பர்ட்டிஸுமே பாருங்கள், எதுவுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கனாலே வந்து இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டாரோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் தரவாயிடுச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட் என்னென்னா வந்து கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது புரிஞ்சால் மட்டும்தான் அதை அப்படியே இதை வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன எழுதுறோன்னா வந்து கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் அதை நம்ம வந்து எழுதலாம். ஓகேங்களா? ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பாருங்களேன். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, த ப்ராடக்ட் குவான்டிட்டி ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஆல்வேஸ் எ ஸ்கேலார். கண்டிப்பாக தெரியுமே, இப்போ தானே பார்த்தோம். ஸோ அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. கரெக்டு தானே? ஸோ அப்போ இந்த வெக்டாரில் இருக்கிறது எனக்கு என்னவா மாறிடுச்சு? ஸ்கேலாராக மாறிடுச்சு. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. த ப்ராடக்ட் குவான்டிட்டி ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஆல்வேஸ் எ ஸ்கேலார். கரெக்டு. ஆனால் நம்மளுக்கு என்ன கண்டிஷன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் இட் இஸ் பாசிட்டிவ். அதாவது இந்த ஏ வெக்டார் அண்டு பி வெக்டாருங்கிறது வந்து பாசிட்டிவாக இருக்கணும். எப்போ இது வந்து பாசிட்டிவாக இருக்கும் இதோடைய ப்ராடக்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் பாசிட்டிவ் இஃப் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார் இஸ் அக்யூட். இது பாசிட்டிவாக இருக்கணும்னா வந்து என்னவாக இருக்குன்னா வந்து இதோடைய ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா வந்து அக்யூட் ஆங்கிளாக வந்து இருக்கணும். யாருக்கு இடையில இருக்கிற இது வந்து வெக்டார் 1க்கும் வெக்டார் 2க்கும் இடையில இருக்கிறது வந்து எப்படி இருக்குன்னா வந்து அக்யூட் ஆங்கிளாக வந்து இருந்தால் மட்டும்தான் இது பாசிட்டிவ். இன்கேஸ் செகண்ட் கேஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அண்டு இதே நெகட்டிவாக இருந்தால் என்ன? நெகட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கணும்னா வந்து த ஆங்கிள் பிட்வீன் த இஸ் வந்து என்ன சொன்னால் வந்து அப்டியூஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்டியூஸ்னாலே வந்து ஆப்போசிட். ஸோ மோர் தென் 90 டிகிரி. அதாவது ஏ வெக்டாருக்கும் பி வெக்டார் அந்த டூ வெக்டார்ஸுக்கு இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து மோர் தென் 90 டிகிரியாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து நெகட்டிவாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, எனக்கு வெக்டார் ஃபஸ்ட்டு வெக்டாருக்கும் செகண்ட் வெக்டாருக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து ஸோ எனக்கு வந்து லெஸ் தென் 90 டிகிரி. அதாவது இதுக்கு இடையில இருக்கிறது வந்து எனக்கு லெஸ் தென் 90 டிகிரியாக இருந்தாலும் எனக்கு என்னவாக இருக்குன்னா வந்து நெகட்டிவாக வந்து இருக்கும். சார் புரியல அப்படின்றத வேணாம், இதுவும் வந்து நம்ம அப்படியே புக்கில் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இதையும் நம்ம வந்து டயக்ராமில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ இதை பாருங்களேன். ஃபஸ்ட்டு கேஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னால் பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ எப்படி இருக்குன்னா வந்து எனக்கு ஆங்கிள் வந்து அக்யூட்டாக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஆங்கிள் எடுத்துக்கிறேன் சார். ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு வெக்டார் சார், இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். ஓகேங்களா? ஏ வெக்டார் பி வெக்டார் இப்படி இருந்தால் இதை என்ன சொல்லுவோம்? 90 டிகிரின்னு சொல்கிறோம். அப்போ ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்குது வந்து டீட்டா வந்து 90 டிகிரி இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னா வந்து த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார் இஸ் வந்து எப்படி இருக்குன்னா வந்து லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கணும். அப்போ என்ன சொன்னால் வந்து டீட்டா வந்து எனக்கு லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கணும். டீட்டா வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா வந்து லெஸ் தென் 90 டிகிரியாக வந்து இருக்கணும். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு வந்து இது என்னவாக இருக்குன்னா வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ எப்படி இருக்கும் இந்த டயக்ராம் எப்படி மாற்றணும்? ஸோ அப்போ நம்ம அதுதான் அடிஷன் ஆஃப் வெக்டாரில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இது ஏ வெக்டார், இது பி வெக்டார், இது டீட்டா. ஓகேங்களா?
அப்போது இப்போ இது எப்படி இருக்குது வந்து லெஸ் தென் 90 டிகிரி. அப்போ இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் இது என்ன சொல்கிறோம் 90 டிகிரி. ஆனால் இங்கே இருக்கிறது இப்போ எப்படி வந்திருக்குன்னா இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன சொல்கிறேன்னா வந்து அதை தான் சொல்கிறாங்க. இப்போ ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார் இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து எனக்கு என்னவாக இருக்குன்னா வந்து லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கணும். லெஸ் தென் 90 டிகிரி. ஸோ அப்போ இது என்னவாக இருக்கும் ஒரு 35 இருக்கலாம், ஆர் வந்து ஒரு 40 இருக்கலாம், ஸோ 50 இருக்கலாம், ஸோ இது மாதிரி இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ அப்போ இப்படி இருந்தால் வந்து இது என்ன சொல்கிறோன்னா வந்து இட் இஸ் வந்து பாசிட்டிவ். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து அக்யூட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். புரியுதா? ஃபஸ்ட்டு கேஸு. இன்கேஸ் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னவாக இருக்கணும் வந்து வெக்டார் 1 வெக்டார் 2 எவ்வளோ இருக்குது வந்து 90 டிகிரி. இது பி வெக்டார். எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க கண்டிஷன் வந்து எனக்கு மோர் தென், அதாவது ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா வந்து மோர் தென் 90 டிகிரியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் வந்து இதே டயக்ராமை. ஸோ அப்போ எனக்கு ஏ வெக்டார் இது பி வெக்டார் 90 டிகிரியாக இருந்தது எனக்கு இப்படி வரும். ஸோ அப்போ என்னவாகுது இப்போ எனக்கு ரெண்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து மோர் தென் 90 டிகிரி. மோர் தென் 90 டிகிரி. அப்போ டீட்டா ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் வந்து ஒரு எவ்வளோ சொல்லலாம் ஒரு 105. ஸோ அப்போ எப்படி இருக்குது வந்து எனக்கு மோர் தென், அதாவது 90க்கு மேலே எனக்கு சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஒரு 125 டிகிரி 130 டிகிரி இப்படி எனக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இப்படி இருந்தால் எனக்கு என்னவாக இருக்குன்னா வந்து நெகட்டிவாக வந்து இருக்கும். சார் இது மட்டும்தான் கண்டிஷனா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க வந்து டீட்டாவுடைய வேல்யூ வந்து எனக்கு வந்து மோர் தென் வந்து 90 டிகிரியாக இருக்கணும். இது ஓகே, இது ஒரு கண்டிஷனு. இப்படி இருந்தால் எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா வந்து நெகட்டிவாக வந்து இருக்கும். சாரி டீட்டாவுடைய வேல்யூ வந்து மோர் தென் வந்து 90 டிகிரியாக வந்து இருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறேன்னா வந்து எனக்கு டீட்டாவுடைய வேல்யூ வந்து லெஸ் தென் 180 டிகிரியாக இருக்கணும். லெஸ் தென் 180 டிகிரியாக இருக்கணும். அப்போ இதில் பாருங்கள் கரெக்டு தானே. இப்படி இருந்தால் 180 டிகிரி இருக்குது இல்லையா. ஸோ அப்போ இந்த இது 180 டிகிரி. அப்போ இது எப்படி இருக்குது வந்து இங்கேருந்து பார்க்கும்போது லெஸ் தென் 180 டிகிரி. ஓகே, நான் சிம்பிளாக போடணுன்னா இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் வந்து 180 டிகிரி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இது வந்து எப்படி இருக்குல்ல வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை இப்படி இருக்குது. ஸோ அப்போ எப்படி இருக்குது வந்து இந்த ரெண்டுக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா வந்து லெஸ் தென் 180 டிகிரி. லெஸ் தென் 180 டிகிரி இப்படி இருந்தாலும் எனக்கு என்னென்னா வந்து அது வந்து நெகட்டிவ். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் நல்லா கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வெக்டாருக்கும் செகண்ட் வெக்டாருக்கும் எடுக்கிற ஆங்கிள் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கணும். எனக்கு நெகட்டிவாக இருந்ததுன்னா வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வெக்டாருக்கும் செகண்ட் வெக்டாருக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து மோர் தென் 90 டிகிரியாக இருக்கணும். அதே டைமில் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா வந்து 180 டிகிரியை விட எனக்கு வந்து லெஸ் தெனாக இருக்கணும். 180 டிகிரியை விட லெஸ் தெனாக வந்து இருக்கணும். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராம் எல்லாம் கொஞ்சம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம புக்கில் வந்து டைரெக்டாக இருக்கும். இதை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாருங்களேன். என்ன சொல்கிறாங்கன்னா வந்து த ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவ் லாவை வந்து ஒபே பண்ணும் சார். இது வந்து த ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் வந்து ஒபே த வந்து கம்யூட்டேட்டிவ் லா. அது என்ன சார் கம்யூட்டேட்டிவ் லா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ் லானாலே வந்து பரிமாற்று விதி அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே மாற்றிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் மாற்றி எழுதிக்கலாம். அதாவது இப்படி இருக்கிறத அப்படியே மாற்றிக்கலாம். ஏன் வந்து கம்யூட்டேட்டிவ் லாவை வந்து இது ஒபே பண்ணுன்னா நம்ம ஸ்கேலார்னாலே ஒன்லி மேக்னிடியூட் தான் வந்து டைரெக்ஷன் வந்து நம்மளுக்கு நெசசரி கிடையாது. டைரெக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒன்லி மேக்னிடியூட் தான் வேணும். அது எந்த டைரெக்ஷன்னாலும் போய்க்கலாம். இதான் நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே வந்து பார்த்துருப்போம். கைனமேட்டிக்ஸோட இன்ட்ரோடக்ஷனில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ டைரெக்ஷன் வந்து இது எனக்கு தேவை கிடையாது. ஒன்லி மேக்னிடியூட் தான் வேணும். அப்போ தேர்ஃபோர் அதுதான் வந்து இந்த செகண்ட் கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரை நான் என்னென்ன எழுதலாம்னா வந்து பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் இப்படி எழுதலாம் தானே. ஏன்னா வந்து எனக்கு வந்து வெக்டார் இந்த டைரெக்ஷன் எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. எப்படி மாறினாலும் எனக்கு மேக்னிடியூட் தான் வேணும். மேக்னிடியூட் வந்து எனக்கு என்னவாக தான் இருக்கும், இந்த சேமாக தான் இருக்கும். ஏ வெக்டார் என்னவோ அதுதான் இருக்கும். ஸோ அதே தான் இதுலேயும் இருக்கும். வந்து பி வெக்டார் என்னவோ அதே தான் பி வெக்டாரில் வந்து இருக்கும். ஸோ அதனால் இது வந்து என்ன பண்ணனா வந்து ஒபேதை வந்து கம்யூட்டேட்டிவ் லா. ஏன் வந்து இது வந்து கம்யூட்டேட்டிவ் லா ஒபே பண்ணுதுன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து டைரெக்ஷன் வந்து நெசசரி கிடையாது. ஏன்னா ஒன்லி வந்து மேக்னிடியூடு தான். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேர்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாருங்களேன். தேர்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்று என்ன அப்படின்னா வந்து இதே சேமு த வெக்டார்ஸ் ஒபே த வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா
அதாவது இது இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து ஒபே பண்ணும். அது என்ன சார் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானாலே நம்ம என்ன சொல்லணும் வந்து என்ன சொல்கிறோம் வந்து பரிமாறிக்கிறது, பரிமாறுறதை விட பங்கிடுறதுன்னு சொல்லலாம். கொஞ்சம் பிரித்து கொடுக்குறோம் எல்லாத்துக்கும், இதையே பிரித்து எழுதலாம். ஓகேங்களா? சொல்லலாங்களா அப்படி வந்து? ஏன்னா அது மீனிங் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கம்யூட்டேட்டிவ் லானா வந்து பரிமாற்று விதின்னு சொல்லுவாங்க. இதனால் வந்து நம்ம என்ன சொல்லணும் வந்து தமிழில் வந்து பங்கீட்டு விதி, பங்கிடுறது. ஓகேங்களா? அதை இப்படி இருக்க இது கம்யூட்டேட்டிவ் லானா இப்படி இருக்கிறத இப்படி மாற்றி எழுதுகிறோம். இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா இருக்கிறத வந்து பங்கீட்டு எழுதுகிறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்றத வந்து சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வெக்டார் டாட் பி ப்ளஸ் சி வெக்டார் இருக்கா? இதையே எப்படி எழுதலாம்? இப்போ நம்ம இதை என்ன பண்ணோன்னா இந்த ஏ வெக்டார், இந்த ஏன்றது யாருக்கு காமனு? இந்த பிக்கும் காமனு, நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த சிக்கும் காமனு. ஸோ அது எப்படி எழுதலாம்? இது எப்படி எழுதலாம் நம்ம வந்து? ஸோ அப்போ ஏ வெக்டார் டாட் என்ன இது வந்து பி வெக்டார் ப்ளஸ் என்ன எழுதலாம் வந்து ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் எழுதலாமா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானாலே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, பங்கீடுறது, பங்கீட்டு விதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இதில் நம்ம வந்து மாற்றி எழுதலாம். இது வந்து ஒபே பண்ணும். அப்போ எதை ஒபே பண்ணுது? கம்யூட்டேட்டிவ் லாவும் ஒபே பண்ணும், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவும் வந்து ஒபே பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாருங்கள். ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் வில் பி மேக்ஸிமம். எனக்கு வந்து இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் வந்து 2 வெக்டார் வந்து எனக்கு ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா when cos θ ஈக்குவல் டு எனக்கு என்னவாக இருக்குன்னா வந்து 1 இருக்கணும். when cos θ ஈக்குவல் டு 1. ஸோ அதை என்ன வந்து நம்ம கிளியராக சொல்லணுன்னா எப்படி சொல்லலாம்னா வந்து மேக்ஸிமம்மா ஒரே ஒரு நிமிஷம். ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸை நம்ம வந்து மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து cos θ ஈக்குவல் டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா வந்து 1. அப்போ cos θ 1னா வந்து அப்போ எனக்கு டீட்டாவுடைய வேல்யூ என்னவாக இருக்குன்னா வந்து 0வாக இருக்கணும். இதுதான் கண்டிஷனு. அப்போ எனக்கு டீட்டாவுடைய வேல்யூ என்னவாக இருக்குன்னா வந்து 0வாக இருக்கும். எப்படி சார் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்முலா என்ன நம்மளுக்கு வந்து ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி cos θ. ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் எனக்கு எப்போ மட்டும் எனக்கு டீட்டாவுடைய வேல்யூ வந்து 0வாக இருக்கும்? எனக்கு ஆங்கிளே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து என்னவாக இருக்குன்னா எனக்கு 2 வெக்டார்ஸும் எனக்கு வந்து ஒரே லைனில் ட்ராவல் ஆகுது. இப்போ இது ஏ வெக்டார் ஒரு லைனில் ட்ராவல் ஆகுது, அதே லைனில் எனக்கு பி வெக்டாரும் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ இப்படி ட்ராவல் ஆகும்போது எனக்கு ஆங்கிள் வந்து இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. செகண்ட் கண்டிஷன் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 2 வெக்டார்ஸ் ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார் ரெண்டுமே வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா வந்து பேரலாக இருக்குது சார். ஸோ அப்போ பேரலாக இருக்கும்போது எனக்கு என்னவாக இருக்காதுன்னா இங்கே ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகாது. எனக்கு எப்போ வந்து ஒரு மீட்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு வெக்டார் இப்படியும் இன்னொரு வெக்டார் இப்படியும் அதாவது பிரிஞ்சு போகும்போது தான் எனக்கு வந்து ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போது ஒரே லைனில் வந்து ட்ராவல் ஆகும்போது எனக்கு வந்து ஆங்கிள் வந்து கிடைக்காது. ஆங்கிள் வந்து என்னவாக இருக்கும்? 0. அதே மாதிரி பேரலாக போகும்போது எனக்கு என்னவாக இருக்குன்னா வந்து ஆங்கிள் வந்து 0 தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க வெந்த வெக்டார் ஆர் வந்து பேரலல். வெக்டார் வந்து எப்படி இருக்குன்னா வந்து பேரலாக இருக்கும் போது தான் எனக்கு டீட்டா வந்து என்னவாக இருக்குன்னா வந்து 0வாக இருக்கும். ஓகேங்களா? புரியுதா? ஸோ இந்த டயக்ராம்லாம் வந்து சைடில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? திரும்ப வந்து இதில் போடுறேன் பாருங்கள். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா வந்து 2 வெக்டார்ஸ் ட்ராவல் இன் வந்து சேம் லைனு ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார். நெக்ஸ்ட் ஒன்று வந்து 2 வெக்டார் ட்ராவல் இன் வந்து பேரலல். ரெண்டுமே வந்து பேரலாக வந்து ட்ராவல் ஆகும்போது எனக்கு வந்து ஆங்கிள் வந்து டீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. அப்போ தேர்ஃபோர் ஃபார்முலா எழுதலாங்களா இப்போ வந்து? ஸோ அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு என்ன எழுதுகிறோம் வந்து ஏபி cos θ. ஸோ அப்போ தேர்ஃபோர் ஏபி cos என்னது 0. அப்போ cos 0னாலே அதோடைய வேல்யூ வந்து என்ன? 1. அப்போ தேர்ஃபோர் ஏபி இன்ட்டு 1. அப்போ தேர்ஃபோர் ஆன்சர் ஏபி. ஓகேவா? ஸோ அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி. புரியுதுங்களா? இதை தான் வந்து இங்கே வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து என்ன சொன்னால் வந்து அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் எனக்கு மேக்ஸிமமாக இருந்தால் ஸோ அப்போ எனக்கு என்னன்னா வந்து மேக்னிடியூடு வந்து அப்படியே கிடைக்கும் ஏபி.
ஓகேவா? அப்போ என்ன கண்டிஷன் வந்து ரெண்டுமே வந்து பேரலாக வந்து இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் இதுக்கு ஆப்போசிட் வந்து என்ன அப்படின்னு வந்து பாருங்கன்னா, இன்கேஸ் எனக்கு வந்து இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார் வந்து எனக்கு மினிமமாக இருக்குன்னா என்ன பண்ணணும்? அதே சேம் அந்த டயக்ராமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு என்னவாகுதுன்னா 2 லைன்ஸும் வந்து எனக்கு என்னவாகுதுன்னா ஒரு லைன் வந்து இப்படி ட்ராவல் ஆகுது. சரி, 2 வெக்டார்ஸ் வந்து ஆப்போசிட்டு. அப்போது ஒரு வெக்டார் வந்து இப்படி ட்ராவல் ஆகுது, இன்னொரு வெக்டார் வந்து இப்படி ட்ராவல் ஆகுது. இது சென்டர் பாயிண்ட். இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். இப்படி சொல்லலாம். அதாவது டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன் வந்து வேறு. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ அதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம் வந்து இது ஆன்டி பேரலல். ஒரு ஏ வெக்டார் இப்படி ட்ராவல் ஆகுது, பி வெக்டார் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ ஆன்டி பேரலல் வந்து கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் இந்த 6th ப்ராப்பர்ட்டிஸ், த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் வில் பி மினிமம் when cos theta equal to -1. cos theta equal to -1. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ டீட்டாவுடைய வேல்யூ வந்து இங்கே என்னவாக இருக்குது மைண்டு டீட்டாவுடைய வேல்யூ வந்து 180 டிகிரி. டீட்டாவுடைய வேல்யூ 180 டிகிரியாக வந்துருக்கு. ஸோ அதனால தான் வந்து இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வேல்யூ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா வந்து மினிமமாக இருக்குது. வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்குது? மினிமமாக இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இதில் நம்ம வந்து இப்போ ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணலாங்களா? ஸோ அப்ளை பண்ணும்போது ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ் டீட்டா. ஸோ அப்போ தேர்ஃபோர் நம்ம எப்படி எழுதலாம் வந்து ஈக்குவல் டு ஏபி காஸ் 180. காஸ் 180யோடைய வேல்யூ வந்து என்னது வந்து ஏபி -1. ஸோ அப்போ ப்ளஸ் இன்டூ மைனஸ். அப்போ தேர்ஃபோர் மைனஸ் ஏபி. அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி. இதுதான் கண்டிஷனு. ஸோ அப்போ இது என்னவாக இருக்குது வந்து ரெண்டுமே வந்து அதில் வந்து பேரலாக இருந்தால் நம்மளுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். ஆப்போசிட்டாக இருந்தால் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னா வந்து மினிமமாக இருக்கும். ஆப்போசிட்டாக இருந்தால் வந்து நம்மளுக்கு வந்து மினிமமாக இருக்கும். ஒருத்தர் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து புஷ் பண்ணுறான், இன்னொருத்தர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து புஷ் பண்ணுறான். ரெண்டு பேருமே ஈக்குவலாக கொடுக்குறாங்க. ஸோ அப்போ அங்கே வேல்யூ வந்து எப்படி இருக்கும்? வந்து மினிமமாக இருக்கும். வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்? வந்து மினிமமாக இருக்கும். ஓகேங்களா? இது இது 6th ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாருங்கள், 7th ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இன்கேஸ் இதே வந்து என்ன சொல்லணும்னா இஃப் 2 வெக்டார் ஏ அண்ட் பி வெக்டார் வந்து ஆர் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். ரெண்டுமே வந்து பர்பண்டிகுலர்னாலே வந்து ஆர்த்தோகோனல் வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ ஆர்த்தோகோனல் வெக்டர்னாலே இப்போ எப்படி இருக்குன்னா வந்து பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ ஒரு வெக்டார் இப்படி இருக்குது ஏ வெக்டார், நெக்ஸ்ட்டு பி வெக்டார் வந்து இப்படி இருக்குது சார் ஆர்த்தோகோனல் வெக்டார் பி வெக்டார். அப்போ இப்போ எப்படி இருக்குன்னா வந்து இதோடைய ஆங்கிள் வந்து என்னென்னா வந்து 90 டிகிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ ஒரு வெக்டார் இன்னொரு வெக்டாருக்கு வந்து பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ 90 டிகிரியில் வந்து இருக்குது. அப்போ தேர்ஃபோர் அப்போ இங்கே எனக்கு என்ன வேல்யூ உனக்கு தெரியும்? அப்போ கண்ண மூடிட்டு சொல்லலாமே டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. கரெக்டு தானே? டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ தேர்ஃபோர் இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ நம்ம வந்து ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணலாங்களா? ஸோ அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலான்னா வந்து ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ் டீட்டா எழுதலாமா? ஏபி காஸ் டீட்டா. அப்போ தேர்ஃபோர் நம்மளுக்கு வேல்யூ என்ன? ஸோ அப்போ ஈக்குவல் டு ஏபி காஸ் 90. கரெக்டு தானே? காஸ் 90. அப்போ காஸ் 90யோடைய வேல்யூ நம்மளுக்கு என்ன சார் வரும்? காஸ் 90யோடைய வேல்யூ 0. அப்போ தேர்ஃபோர் ஏபி இன்ட்டு 0. அப்போ 0 இன்ட்டு 0 0. ஸோ அப்போ நம்மளுக்கு வேல்யூ வந்து என்னென்னா வந்து ஸோ அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம புக்கில் வந்து டைரெக்டாக இருக்கும். எப்படி வந்ததுன்றது வந்து உங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சதுன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து மறக்காது. ஓகேங்களா? இது வந்து 7th ப்ராப்பர்ட்டிஸ் சார். அப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொன்னோம்? ப்ராடக்ட்னாலே வெக்டார் ப்ராடக்ட்னாலே எப்படி இருக்குன்னா வந்து ஸ்கேலார், அது நல்லா தெரியும். ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கோங்க இந்த 7 ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இதோடைய ப்ராடக்டோடைய குவான்டிட்டி வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னா ரெண்டுக்கும் இருக்கிற ஆங்கிள், அதாவது ஃபஸ்ட் வெக்டாருக்கும் செகண்ட் வெக்டாருக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து எனக்கு என்ன ஆங்கிளாக இருக்கணும்? அக்யூட் ஆங்கிளாக இருக்கணும். நெகட்டிவாக இருந்தால் வந்து அப்டியூஸாக வந்து இருக்கணும். செகண்ட் ஒன்று வந்து இது வந்து எதுக்கு ஒபே பண்ணுதுன்னா வந்து கம்யூட்டேட்டிவ் லாவை வந்து ஒபே பண்ணணும். ஏன் கம்யூட்டேட்டிவ் லா வந்து ஒபே பண்ணுதுன்னா இதில் வந்து வெக்டார் வந்து எனக்கு டைரெக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, எனக்கு ஒன்லி மேக்னிடியூட் மட்டும்தான் வேணும்.
நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த வெக்டார் வந்து என்ன எதை ஒபே பண்ணுதுன்னா வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை வந்து எனக்கு வந்து ஒபே பண்ணுது. இது என்ன பண்ணுது? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து ஒபே பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்லியிருக்கேன் வந்து த ப்ராடக்ட் ஆஃப் வந்து 2 வெக்டார்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருந்தால் என்னவாக இருக்கும்? நம்ம இதில் ஒரு பாயிண்ட், இந்த 4th பாயிண்ட் விட்டுட்டேன், அதை நான் திரும்ப இப்போ சொல்கிறேன். த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் வில் பி மேக்ஸிமம். எனக்கு மேக்ஸிமமாக இருக்குன்னா வந்து டீட்டாவுடைய வேல்யூ வந்து 1 இருக்கணும். அப்போ டீட்டாவுடைய வேல்யூ 1னா எனக்கு டீட்டாவுடைய வேல்யூ என்னவாக இருக்குன்னா வந்து 0 இருக்கணும். ஸோ அது என்னன்றதை வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அடுத்தது அதே மாதிரியே வந்து எனக்கு மினிமமாக இருக்கணும்னா வந்து என்ன பண்ணணும் வந்து எனக்கு டீட்டாவுடைய வேல்யூ வந்து -1. அப்போ தேர்ஃபோர் அப்போ டீட்டாவுடைய வேல்யூ வந்து எனக்கு ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்குது வந்து 180 டிகிரி இருக்குது. ஸோ அப்போ வந்து எனக்கு மினிமமாக இருக்கும். இன்கேஸ் எனக்கு 0 இருக்கணும்னா வந்து எனக்கு ரெண்டுமே எப்படி இருக்குன்னா வந்து பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கும். அதாவது ஆர்த்தோகோனல் வெக்டாரில் வந்து இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்னவாக இருக்குன்னா வந்து 0 இருக்கும். ஏன்னா cos 90யோட வேல்யூ எனக்கு என்னென்னா 0. அப்போ எனக்கு ஆன்சர் வந்து 0. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இதில் வந்து இந்த 4th ப்ராப்பர்ட்டிஸ் இதில் விட்டுட்டோம். என்னென்னா வந்து இந்த 4th ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாருங்களேன். த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார், த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார் அப்படின்றத வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ 2 வெக்டாருக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள், ஸோ இது ஏ வெக்டார், இது பி வெக்டார். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரிசல்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம் டீட்டா. ஓகேங்களா? அப்போ தேர்ஃபோர் நம்ம வந்து என்ன சொல்லியிருப்போம், ஃபார்முலாவில் வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ் டீட்டா. இதே நம்ம வந்து மேக்னிடியூட் ஆஃப் வெக்டாரில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் கிளியராக. ஸோ அப்போ இதில் எனக்கு என்ன வேணும்னா ஆங்கிள் வேணும். அப்போ தேர்ஃபோர் காஸ் டீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை ஏபி. கரெக்டு தானே? ஸோ இதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இந்த சைடு கொண்டு வரோம். அப்போ டிவைடில் வந்துடும். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை ஏபி. ஆனால் எனக்கு என்ன கேட்குறான், ஆங்கிள் மட்டும் கேட்குறாங்க. அப்போ தேர்ஃபோர் டீட்டா ஈக்குவல் டு இந்த சைடு ப்ளஸில் இருக்குது, அந்த சைடு போகும்போது மைனஸ். ஸோ அப்போ காஸ் இன்வர்ஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை ஏபி எழுதலாங்களா? ஸோ இதுதான் சார் என்னென்னா வந்து இந்த 4th இது ஆங்கிள் வந்து எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ், த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 7 ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா பக்காவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து இதோடைய 8th ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். 8th ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சாரி 8th ப்ராப்பர்ட்டிஸில் பாருங்கள். த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் எ வெக்டார் வித் இட் செல்ஃப் இட் டேர்ம்ட் அஸ் செல்ஃப் டாட் ப்ராடக்ட். செல்ஃப் டாட் ப்ராடக்ட்னா என்ன பண்ணுது, அதோடைய ப்ராடக்டை அதுலேயே, அதாவது இப்போ என்ன சொல்கிறது, ஏ வெக்டாரிலே வந்து அதாலே இது பண்ணிக்கிறது ப்ராடக்ட்டு. அதாவது என்ன சொல்லலாம், வெக்டார்ஸ் வந்து சேஞ்சஸ் கிடையாது. ஏ வெக்டார்னா ஏ வெக்டார், பி வெக்டார்னா செகண்ட் வெக்டாரும் பி வெக்டார், ஏ வெக்டார்னா செகண்ட் வெக்டாரும் ஏ வெக்டார், ஃபஸ்ட்டு வெக்டாரும் ஏ வெக்டார், செகண்ட் வெக்டாரும் ஏ வெக்டார். ஸோ இது மாதிரி சொல்கிறாங்க. த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் எ வெக்டார் வித் இட் செல்ஃப் இப் டேர்ம்ட் அஸ் செல்ஃப் டாட் ப்ராடக்ட். அதுவாலேயே வந்து இது பண்ணிக்கிச்சுன்னா, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து செல்ஃப் டாட் ப்ராடக்ட்னு சொல்கிறோம். இஸ் கிவன் பை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஏ ஸ்கொயர். இது நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத விட நம்ம எப்படி வந்ததுன்றதை வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நார்மலாக என்ன சொல்லலாம் வந்து ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார். ஸோ அப்போ இப்போது ஒரு ஃபஸ்ட்டு வெக்டார் ஏ வெக்டார், செகண்ட் வெக்டாரும் எதில் இருக்குன்னா வந்து அதே லைன்லேயே இருக்குது. இதை தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். என்ன பார்த்தோம், அது வந்து மேக்ஸிமம், அதோட ப்ராடக்டோடைய குவான்டிட்டி வந்து மேக்ஸிமமாக இருந்தால் எப்படி இருக்கும் வந்து ரெண்டுமே வந்து அதே லைனில் இருக்கும், பேரலாக இருக்கும். பார்த்துருப்போம் இல்லைங்களா? அப்போ 2 வெக்டார்ஸ் வந்து எப்படி இருக்குது வந்து அதே சேம் லைனில் வந்து இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம்னா வந்து, ஸோ இதை நம்ம வந்து அப்ளை பண்ணும் போது எப்படி சொல்லலாம் வந்து, அப்போ ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு மேக்னிடியூட் வரும்போது என்னவா மாறும். ஸோ அப்போ ஏ ஸ்கொயர், சாரி ஏ வெக்டார் ஸ்கொயர் அப்படின்றத வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருப்போம். கரெக்ட் தானே? ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதே நம்ம வந்து மேக்னிடியூடில் எழுதும் போது எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வேணால் அந்த ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுற பாருங்களேன். டைரெக்டாக உங்களுக்கு இது பண்ணுறத விட நம்ம ஃபார்முலா என்ன வந்து ஃபார்முலா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ் டீட்டா. ஓகேவா? இப்போ இதில் என்ன இருக்குது வந்து பி வெக்டார் வந்து என்னவாக தான் இருக்குது, ஏ வெக்டாராகவே இருக்குது. ஸோ அப்போ ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், வெக்டாரில் இருக்கிறது. ஸோ அப்போ அந்த நம்ம மாடுலஸ் கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஸோ அப்போ ஏ வெக்டார் மாடுலஸ் ஏ வெக்டார். கரெக்டா?
காஸ் தீட்டா. இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கும். அப்போ தேர்ஃபோர் ஏ வெக்டார்னா ஏ வெக்டார் கரெக்டா, காஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுமே ஒரே லைனில் இருந்தால் இப்போ இங்கே ஆங்கிள் இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. நம்ம மேக்ஸிமமில் வந்து பார்த்தோம். ஓகேங்களா? 5th ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அப்போ தேர்ஃபோர் என்ன சொல்லலாம் வந்து ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார். அப்போ டீட்டாவுடைய வேல்யூ இங்கே என்னவாக இருக்கும் வந்து 0. டீட்டாவுடைய வேல்யூ ரெண்டு ஒரே லைனில் இருக்குது, ஆங்கிள் வந்து கிடையாது. அப்போ தேர்ஃபோர் ஏ வெக்டார் காஸ் என்னவாக இருக்கும் வந்து 0. அப்போ காஸ் 0 வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியுமே, காஸ் 0 வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்லுவோம் வந்து 1 அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். காஸ் 0 வேல்யூ வந்து 1. அப்போ தேர்ஃபோர் ஏ வெக்டார் ஏ இன்ட்டு 1. அப்போ தேர்ஃபோர் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். கரெக்டா? ஓகேவா? ஸோ இதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். எதில் மாத்திரம் மேக்னிடியூடில் வந்து நம்ம வந்து மாற்றிருக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து எல்லாமே இப்போ நம்ம யாருடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்துட்ருக்குறோம், ஒன்லி வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸோடைய மேக்னிடியூட் தான் வந்து பார்த்துருக்குறோம். இதை தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். நல்லா இந்த ஸ்டெப்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்கில் வந்து அப்படியே சாதாரணமாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் கிளியராக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி மாத்திரம் ஒரே ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலா தான் ஃபஸ்ட்டு ஸ்கேலார் ப்ராடக்டோடைய ஃபார்முலா தான் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இதை மறக்கவே மறக்காதீங்க. இது ஒன்று புரிஞ்சாலே நம்ம எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து கொண்டுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம என்னென்னா வந்து 8th ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து 9th ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாருங்களேன். 9th ப்ராப்பர்ட்டி இன்கேஸ் வந்து யூனிட் வெக்டாராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யூனிட் வெக்டார் மீன்ஸ் வந்து அதோட யூனிட் வெக்டார்ஸ் நம்பர்ஸில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இப்போ யூனிட்ஸ் வெக்டாரில் நம்ம என்ன சொல்லுவோம், என்னன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? யூனிட் வெக்டார்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், என் வெக்டார். அதே மாத்திரம் பாருங்கள், அதே சேம் டிக்டோ என் வெக்டார் இன்டூ என் வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் எடுங்க. அப்போ என் வெக்டார் மாடுலஸ் என்ன இருக்கும் வந்து அதே ஃபார்முலா தானே, காஸ் தீட்டா. கரெக்ட் தானே? அப்போ தேர்ஃபோர் யூனிட், அப்போ யூனிட் வெக்டார் என்ன, மேக்ஸிமம் யூனிட் வெக்டார்னால நம்ம என்ன வரும், 1 தான் வரும். ஸோ அப்போ 1 இன்ட்டு 1. ஓகேங்களா? காஸ் அப்போ எப்படி இருக்குது, ரெண்டுமே வந்து சேமாக இருக்குது. அப்போ சேமாக இருந்தால் என்ன வரும், காஸ் தீட்டாவுடைய வேல்யூ வந்து 0. கரெக்ட் தானே? அப்போ தேர்ஃபோர் 1 இன்ட்டு 1 கரெக்டா? ஸோ இதுதான் சார் என்னென்னா வந்து யூனிட் வெக்டார் என் கேப் இன்டூ என் கேப். ஸோ அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் தான் வந்து நம்ம என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இந்த ஆர்த்தோகோனல் வெக்டார். அப்போ எப்படி இருக்கும் வந்து யூனிட் வெக்டார்னாலே நம்ம இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது அப்போ சேம் யூனிட் வெக்டார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும், இப்படி சொன்னால் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐ வெக்டார் ஐ கேப் இன்ட்டு ஐ கேப் என்ன சொல்லலாம் வந்து 1 தான். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஜே கேப் இன்ட்டு ஜே கேப் 1, கே கேப் இன்ட்டு கே கேப் என்ன 1. ஓகேங்களா? ஸோ அப்போ யூனிட் வெக்டார் சேமாக இருந்தால் அதோடய ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1. ஓகேவா? இது வந்து யூனிட் வெக்டார். இதை தான் வந்து இங்கே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இன்கேஸ் யூனிட் வெக்டாராக இருந்தால் என்ன அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ யூனிட் வெக்டாராக இருந்தால் காஸ் தீட்டாவுடைய வேல்யூ வந்து என்னவாக இருக்கணும் வந்து காஸ் தீட்டாவுடைய வேல்யூ வந்து 0. ஸோ 1. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன்று வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இன்கேஸ் ஆஃப் ஆர்த்தோகோனல் வெக்டார். ஆர்த்தோகோனல்னாலே தெரியுமே எப்படி இருக்கும் வந்து ஒரு வெக்டாருக்கு இன்னொரு வெக்டார் வந்து எப்படி இருக்குன்னா வந்து பர்பெண்டிகுலர். அப்போ பர்பெண்டிகுலர்னாலே 90 டிகிரி. பர்பெண்டிகுலர்னாலே வந்து 90 டிகிரி. அப்படி 90 டிகிரி இருக்கும்போது என்ன பண்ணோம், அப்போ 90 டிகிரினாலே அப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ அந்த கண்டிஷனில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ ஐ வெக்டார் அண்டு ஜே வெக்டார் ஆர் ஜே வெக்டார் ஆர் கே வெக்டார் இன்டு ஐ வெக்டார் எல்லாமே என்னென்னா வந்து காஸ் 90யோட வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்லணும்னா வந்து காஸ் 90யோட வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து 1ன்னு வந்து நம்ம சொல்லுவோம். காஸ் 90யோட வேல்யூ வந்து 1. அப்போ தேர்ஃபோர் ஸோ இப்போ காஸ் 90யோட வேல்யூ நம்ம என்ன சொன்னோம், காஸ் 90நாலே அதோட வேல்யூ வந்து 0. அப்போ காஸ் 90யோட வேல்யூ 0னா அந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு என்ன ஆகிடும் வந்து 0 ஆகிடும். அப்போ எந்த வெக்டாராக இருக்கட்டும், அப்போ வெக்டார்ஸ் வந்து மாறும் போது சேம் வெக்டார்னால் வந்து 1பா, டிஃப்ரெண்ட் வெக்டார்னால் ஸோ அது வந்து 0. ஓகேங்களா? அப்போ ஐ இன்டூ ஜே, அப்போ ஜே இன்டூ கே இன்டூ ஐ, அப்போ எந்த டேர்மாக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்னா வந்து 0. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம என்னென்னா வந்து 10th ப்ராப்பர்ட்டிஸ்.
நெக்ஸ்ட் ஒன்று வந்து லாஸ்ட் ஒன்று வந்து என்னென்னா வந்து 11th ப்ராப்பர்ட்டிஸ். இந்த 11th ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம என்ன சொல்லணும்னா வந்து இதே வந்து காம்பவுண்ட் ஆஃப் வெக்டார்ஸ். காம்பவுண்ட் மீன்ஸ் வந்து இப்போ ஏ வெக்டாரில் எவ்வளோ காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இப்போ ஆர்த்தோகோனல்னாலே வந்து தேர் ஆர் வந்து 3 காம்பவுண்ட், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். ஸோ அப்போ அதை மென்ஷன் பண்ணும்போது அப்போ என்ன நம்ம வந்து 3 காம்பவுண்ட் வந்து எடுத்துக்கிறோம். அப்போ ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார், அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். அதே மாதிரி செகண்ட் வெக்டார் யார் இருக்கு வந்தாங்க, பி வெக்டார்ஸு. ஸோ அப்போ பிஐ, பிஜே, பிகே. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் இதை காமனாக வந்து இங்கே எடுத்து வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதோடைய காம்போனன்ட்ஸு. ஓகேங்களா. ஸோ இதுதான் சார் வந்து இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ். என்னென்னா வந்து இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் ஒன்று க்ளீனாக வந்து அதில் சொல்லியிருப்பேன். ஏதாவது மிஸ்டேக்னால் உங்களுக்கு புரியலைன்னா வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த லாஸ்ட் வந்து 10th ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. காஸ் 90 வேல்யூ வந்து நம்ம என்னென்னா வந்து 0. அப்போ அந்த டேர்ம் ஃபுல்லாகவே வெக்டார்ஸ் வந்து மாறும் போது, அதாவது வெக்டார்ஸ் மாறுது, அதோடைய பொசிஷன் ஆஃப் வெக்டார் வந்து மாறும் போது நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா வந்து அது 0 ஆகிடும். ஓகேங்களா. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எதாவது டவுட் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.